ஸ்டோரி செலெக்ஷன் அப்படின்னு வரப்போ வந்து துல்கர் சல்மான் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவரோட ஸ்டோரி செலெக்ஷன்லாம் இருக்குது. ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா வேரிடான சப்ஜெக்ட்ஸ் வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இதே இப்போ பேசுகிறேன்னா ஐஎம் கேம் அப்படிங்கிற படம் வந்து இப்போ ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ப்ரிசைஸ் எடிட்டிங் நல்லா தெரியுது. த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் இந்த படத்தோட ஒரு பேஸ் லைன் மாதிரி இருந்தாலும் படம் வந்து மணி அது ரிலேட்டடாக போகிறப்ப ஆல்ரெடி இவருக்கு வந்து லக்கி பாஸ்கர் ஹிட் அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக இது ஹிட் ஆகிறதுக்கான நிறைய எலமெண்ட் வந்து இந்த படத்தில் தெரியுது. ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரெய்லர்லேயே வச்சு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வேல்யூவான ப்ராடக்டாக தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவி லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக துல்கர் சல்மானோட ஐஎம் கேம் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் கூட, நான் அந்த இதை பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நீங்கள் ஒரு டைம் பார்க்குறப்பே இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மூடை வந்து செட் பண்ணும். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வந்து தெரியும் சில படம்லாம் இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவங்களோட அந்த டீம் ஒர்க் வந்து இந்த அவுட்புட்டில் தெரியுது. நிறையா செட்ஸ் போட்டிருக்க மாதிரி நிறைய அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் துல்கர் சல்மான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டோட டெப்த் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ப்ரொடியூசராக வராரு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இதை அவர் அனலைஸ் பண்ணி எடுத்த ப்ராஜெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தமிழில் ஓடல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கான ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து டே பை டே அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்த இதில் பார்க்கலப்போ இந்த இது வந்து ஒரு 3 ஸ்டேட்லேயுமே நல்லா ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. தெலுங்கு, தமிழ், மலையாளம் அண்டு அடிஷ்னல் ஹிந்தி, கன்னடா. இது அந்த செட் போகிறப்போ வந்து இந்த 3 ஸ்டேட்டை கவர் பண்ணாலே துல்கர் சல்மானோட மார்க்கெட் வந்து இப்போ வந்து பெரியஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஐஎம் கேமும் இவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம் ஆஃப் ஐஎம் கேம்.